ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. தேவனுடைய அற்புத கரத்திலிருந்து உங்கள் வாழ்வு வளமும் நலமும் பெற்று அவரே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமாயிருந்து உங்களுடைய இன்றைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி ஆண்டவர் உங்களை மகிழச் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பதிலும் அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனை சந்தித்தேன். உடல் நலம் குன்றியவராக அவர் நம்முடைய தியான இல்லத்திற்கு வந்தார். அப்போ உடல்நல குறைவு, ரொம்ப பலவீனம். இதோடு வந்த அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவருடைய இரக்கத்தினால் அவர் சுகமடைந்தார். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு சுகத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஆனால் சுகத்தை பெற்றுக்கொண்ட அவர் அந்த சுகத்தை தேவன் தனக்கு கொடுத்த அந்த மாறாத கிருபை இரக்கத்தை அவர் உணராமல் பாருங்க, மீண்டும் தன்னுடைய பாவ வழிமுறைகளை தேடி அவர் போய்விட்டார். இப்போ கொஞ்ச காலம் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையில் அந்த மனுஷன் போகிறத பார்த்துட்டு சிலரை அனுப்பி, இந்த வழிமுறை தப்புப்பா, நீ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வா, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார் என்று அவனுக்கு ஆலோசனை சொல்லும்படி சிலரை அனுப்பினோம். ஆனால் அதற்கு அவன் செவி கொடுப்பது போல இல்லை. ஏன்னா அவனுடைய மனம், சிந்தனை, உணர்வெல்லாம் பாவம் செய்வதில் நாட்டம் உள்ளதாகவும், அவனுக்கு கடவுள் கொடுத்த சுகம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது அப்பா அழுதது உண்மை, புலம்புனது உண்மை. ஆனால் இப்போ அவன் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, என்னைக்குனாலும் இந்த உயிர் போகிற உயிர் போக தான் போகுது, அதனால் இருக்கிறவரை என்ன செய்வோம், நல்லா அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போய்விட்டார். ஆனால் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும் பொழுது, எந்த வியாதி அவருக்கு சுகமடைந்ததோ அதே வியாதி மிக கொடூரமாக அவரை தாக்கி அவர் ஒரு பரிதாபமான நிலைமையில் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் என்னை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் குழந்தை இயேசு கோயிலுக்கெல்லாம் போங்க. குழந்தை இயேசு சிறுபத்துக்கு மேலே இந்த வசனம் எழுந்த வார்த்தையை போட்டிருப்பாங்க. நீ என்னை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த நான் உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். அப்போ தேவன் உங்களை, நீங்கள் அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். சரி, அப்படியே கேள்வி கேளுங்க. நீங்கள் அவரை கண்டுக்கிடாமல் விட்டுட்டீங்க, நீங்கள் அவரை அடா போயா அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்காங்க தெரியுமா? இயேசு இந்த உலகத்தில் ஒரு அன்பான தெய்வம், இயேசு பாவங்களை மன்னிக்க தான் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அதனால் நான் மீட்கப்பட்டவன், அதனால் என்ன பண்ணாலும் அவர் மன்னிப்பார் அப்படின்னு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒன்னே ஒன்று உங்களுக்கு தெரியணும், நீங்கள் கடவுளை எவ்வளவு மகிமைப்படுத்துகிறீர்களோ, ஆண்டவரை எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் போய் பாருங்களேன். உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் உறவுக்காரங்க வீடாக இருக்கலாம்.
பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்குதோ அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்காக நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று பெற்றோர் என்ன செய்வாங்க? கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஆனால் சில வீட்டுக்கு போங்க, சில வீட்டில் போனீங்கன்னா துணிமணி துவைச்சு போட்டிருப்பாங்க, ட்ரெஸ்ஸு இருக்கும், நேரத்துக்கு சாப்பாடு இருக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் பெற்றோர் இருந்து எதிர்பார்க்கவே, ஏன் பெற்றுட்டேன் வா தின்னு போ, ஏன் நீ எனக்கு நீ என்ன செய்யறதில்ல, என்னை கனப்படுத்துவதில்லை, மதிப்பது இல்லை. ஏதோ பெத்த கடமைக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது, அதனால் நீ சாப்பிட்றதுக்கோ நீ போய்க்கோ வந்துக்கோ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. முடிவை பாருங்க, அவன் வாழ்க்கை அப்படி பரிதாபமாக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இதே போல கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த நாளில் ஒரு முடிவெடுக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் உம்மை கண்டும் காணாமல் இருக்கிறேனா? நிறைய பேர் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. எவ்வளவோ அற்புதங்களை பெற்று செல்கிற வரை வருகிறார்கள். அதுக்கப்புறம் அற்புதம் நடந்ததுக்கப்புறம் ஜெபத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஊழியர்களாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம், இப்போ நமக்கு வெள்ளம் வந்ததா சொல்லுங்கள், வந்தது. இந்த வெள்ளம் வந்த பொழுது ஒரு 6 நாள் என்ன இல்லை, கரண்ட்டு இல்லை. என் கையில் சாம்சங் ஃபோன் இருக்குது, சிலர் கையில் ஐஃபோன் இருக்குது, சிலர் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறாங்க, என்னெல்லாமோ இருக்குது. ஆனால் இதில் என்ன இல்லை, செல்லில் சார்ஜ் இல்லை. சில பேர் இல்லை, எல்லாருடைய செல்லையும் சார்ஜும் இல்லை. சிலர் சார்ஜ் போட்டாலும் பிரதர் அங்கே உள்ளவங்களுக்கு பேசுறதுக்கு கனெக்ஷன் கிடைக்கவே மாட்டேங்குது, டவரு இல்லை. பாருங்க, அப்போ ஒரு தொடர்பு இல்லைன்னு ஒன்று தலை வெடிச்சிரும் போல இருக்குது. ஐயோ, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை, போனவங்க என்ன ஆனாங்களோ. இதை நானும் அனுபவித்தேன். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இந்த உலகத்தில் உள்ள ஒரு கையில் இருக்கிற உங்களுடைய அலைபேசிக்கும் உங்கள் பிள்ளைங்க அலைபேசிக்கும் இடையில ஒரு தொடர்பு ஏற்படுத்த ஒரு ஆள் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனோடு உள்ள அந்த தொடர்பை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா எவ்வளோ பரிதாபம் பாருங்க, எவ்வளோ பரிதாபம். ஒன்றுக்கும் உதவாது. என் கூட ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, ஆனால் அவங்க ஃபோனில் நல்ல சார்ஜை பேக்கப் பண்ணியே வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனம். நாங்கள் மொட்டை மாடிலாம் ஏறி நின்றுலாம் பார்த்தோம். பிரதர் என்ன இல்லை, கனெக்ஷன் கிடைக்கவே. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இருக்குதா? கேளுங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இருக்கா? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சு வச்சாலும், நீங்கள் என்ன தான் பெயரும் புகழும் வச்சுருந்தாலும், நீங்கள் என்ன தான் அந்த உலகத்தில் அவங்க பிள்ளைங்களை பெரிய பிரில்லியண்டாக பெரிய ஆளாக்கணும்னு நினச்சிருந்தாலும் அதனால் ஒரு துளி அளவு கூட பிரயோஜனம் ஏற்படாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, ஆண்டவரோடு உள்ள இணைப்பை நாம் என்ன செய்யணும் தெரியுமா? சரி செய்ய வேண்டும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள். இணை சட்டம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இணை சட்டம், உபாகமம் இணை சட்டம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால்
உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரை தேடினால் அவரை கண்டடைவீர்கள். கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், எல்லாருமே சர்ச்சுக்கு தான் வராங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எல்லாருமே ஆலயத்துக்கு தான் வர்றாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேத பகுதியை படித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய சுகப்படுத்தலை குறித்து தியானித்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இயேசு தேவாலயத்தில் ஓய்வு நாள் அன்னைக்கு வர்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெப கூடாரத்துக்குள்ள வர்றாரு. வந்தா அங்க நீண்ட நாட்களாய் பிசாசு பிடிச்ச ஒருத்தன் ஜெப கூட்டத்தில் தான் இருக்கான். ஜெப கூட்டத்தில் தான் இருக்கான். ஆனால் இருக்கிற இடம் இது ஜெப கூட்டம். இயேசு வந்த உடனே அவன் இயேசுவை பார்த்து கேட்டான், உமக்கு இங்க என்ன வேலை? யாருக்கு வேலை அங்க இருக்கணும்? தேவகுமாரனுக்கு வேலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் பிடித்த அந்த மனுஷன் கேட்குறான், உமக்கு இங்க என்ன வேலை? அப்பதான் யோசித்து பார்க்குறேன், ஆலயத்திற்கு எல்லோரும் போகலாம், ஆனால் அழகைக்கு இடம் கொடுத்து விட்டு ஆலயத்தில் இருப்பதனால் அழகைக்கு இடம் கொடுத்து விட்டு நீங்க ஆலயத்துக்குள்ள போனாலும் உங்களுக்குள்ள யார் தான் இருப்பா? சொல்லுங்க. சாத்தான் தான் இருக்கும். நீ சாத்தானுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்துட்ட. ஆனால் நீ போய் எருசலேம் தேவாலயத்தில் போய் இருந்தாலும் சரி, இல்லைன்னா லண்டனில் இருக்கிற பெரிய சர்ச்சாக இருக்கலாம், இல்லை போர்ச்சுகலில் இருக்கிற பாத்திமா மாதாவுடைய ஆலயமாக இருக்கலாம், லூர்தில் இருக்கிற எங்கே போனாலும் சரி, உன் இருதயத்தை பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு நீ தேவாலயங்களை தேடி எல்லாரும் டூர் போக தான் செய்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உள்ளே இருக்கிறது யாருங்கிறது முதல்ல முக்கியம். புரியுதா புரியலையா? உள்ள யார் இருக்கா? இவன் இவ்வளவு நாளும் சர்ச்சுக்கு வந்திருக்கான். ஆனால் சர்ச்சுக்கு வந்தாலும் அவனுக்குள்ளே இருந்தது என்னதுதான்? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சர்ச்சுக்கு வர்றதுக்கே சண்டை போடுறதுக்கே வர்றான். சாமியார் மேலே என்ன பழிபாவத்தை சுமத்து வேணாம், இல்லைன்னா இன்னைக்கு யாரையாவது வம்பெழுத்து அடிக்கலாம். இந்த மனநிலை இன்னைக்கு இந்த உலகத்தில் பெருகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க முழு இருதயத்தோடு அவரை தேடினால். அப்ப தேட வேண்டியது யார? ஆண்டவரை. எப்படி தேடணும் சிஸ்டர் சொல்லுங்க? முழு இருதயத்தோடு ஆண்டவரை நீங்க தேடணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. முழு இருதயத்தோடு ஆண்டவரை நீங்கள் கண்டிப்பாக தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடினால், நாடினால் நீங்க என்ன செய்வீங்க? அவரை கண்டடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதல்ல நாம என்ன செய்யணும்னா, தேவனை ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேட ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்ல இயேசுவை தேடினாங்களா? சொல்லுங்க. நீங்க பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க தேடுறீங்களா? நல்லா கை கொடுத்து கேளுங்கம்மா. நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? எல்லாருமே தேடாமலா வந்திருக்கிறோம்? தேடி தானே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவை தேடினால் எப்படி தேடினாங்க? எதுக்கு தேடினாங்க? நான் வேகமாக 3 காரியங்களை இந்த தேடுதலை குறித்து பார்க்கும் பொழுது 3 கருத்தை நான் சிந்திக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்க, பைபிள் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இயேசுவை தேடினார்கள். வாசிங்க யோவான் நற்செய்தி. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் எடுத்து
நீங்க தயவு செய்து வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. 37வது வசனம். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சீடர்களுக்கு சுட்டி காமிக்கிறார். இதோ மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் உலகின் பாவங்களை போக்குபவர். உலகின் செம்மறி யாரு? இவர்தான். உலகின் பாவங்களை போக்குகிறவர் இவர்தான். இப்படின்னு இயேசு கிறிஸ்துவை சுட்டி காமிக்கிறார். சுட்டி காமிச்ச உடனே அந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க? 2 பேர் திருமுழுக்கு யோவானை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னால போக ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? வாசித்து பாருங்க. 38வது வசனம். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார். எப்படி கேட்டாங்க? ரபி போதகரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் காரியம் உங்களுக்கு தெரியணும். முதல்ல ஒரு தேடுதல். என்னங்க தேடுதல்? இவரே இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையை முதல்ல நீங்க உள்ளத்துல வைக்கணும். நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், சண்டே சர்ச்சுக்கு போகிறோம். ஆனால் என்னைக்காவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இந்த இறைவன், இந்த ஆண்டவர் உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இவர்தான் மெய்யான கடவுள் இறைவன். இவர்தான் என் ஆண்டவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே பாருங்க, திருமுழுக்கு யோவான் ஸ்நாபக அருளப்பர் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சுட்டு, நாம் போக வேண்டியது இவர் பின்னால், இவரை தான் நம்ம தேட வேண்டும். நீ நிறைய இடங்கள்ல ஆலயங்களை தேடி போகிறோம். பிரைஸ் தி லார்ட். போகிறோமா இல்லையா? கண்டிப்பாக போகிறோம், நம்ம எல்லாரும் போகிறோம். ஆனால் ஆலயத்தில் போகிறோம். ஆனால் ஒரு பெரிய கேள்வி, எனக்கு ஒரு பெரிய பஞ்சம் என்று சொல்லணும், ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? பிரம்மாண்டமான ஆலயங்கள் அப்படி தானே, சும்மா சாதாரணமாக இன்னைக்கெல்லாம் ஒரு 10 கோடி 20 கோடி அப்படிலாம் ஆலயங்கள் என்ன செய்கிறோம்? ரொம்ப ஜம்முன்னு கட்டுறோம். சந்தோஷம். உங்களுடைய பணம், பொருளாதாரம் எல்லாத்தையும் வச்சு கட்டுறீங்க. ஆனால் இந்த இவ்வளோ பெரிய ஆலயத்தில் ஒரு சின்ன எளிய பேழையில் ஆண்டவர் இருக்கிறார்னு நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒரு கேள்வி. அக்கா நம்புறியாக்கா? தங்கச்சி நம்புறியா? நம்ம எல்லாம் ஆண்டவர் இருக்கிறாருன்னு இந்த கேள்வியை நல்லா மறந்துடா. என்ன, எங்கள் சர்ச்சு எவ்வளோங்க? ஒரு 10 கோடி ரூபா. எங்கள் சர்ச்சு எவ்வளவு? 20 கோடி ரூபா. அதை தாண்டி இப்போ 100 கோடி ரூபாய்க்கெலாம் கட்டுறாங்க. எப்படினாலும் கட்டுங்க. ஆனால் அந்த கோயிலுக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு இருக்கான்னு கேட்டு பாருங்க. இருக்கா? சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு உணர்வு இருக்கா? இருக்காக்கா? இன்னைக்குள்ள கோயில்ல, இன்னைக்கு கோயில் என்பது செல்ஃபி எடுக்கிற இடம். பாப்பா அப்படி தானேம்மா? ஒன்றும் சொல்லலை, காமனா. இன்னைக்கு சர்ச்சு என்னவாயிட்டு சொல்லுங்க. ஏக்கா சொல்லு தங்கச்சி, புரியுதா புரியலையா?
இன்னைக்கு கோயில் எப்படி ஆயிட்டு? பீடத்திலே உட்கார்ந்துக்கிறான். பீடத்தில் ஒருத்த காலை வச்சுட்டு இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான். இதில் கல்யாண பூசைக்கு போயிட்டோம்னா அங்கே கடவுள் இருக்காரா? கடவுள் போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்படி தானேக்கா? திருமண பூசைக்கு போனால் பெரியம்மா சொல்லு, எப்படிக்கா? கோயிலில் கடவுள் இருக்காரா? அல்லேலூயா. இந்த எளிய நற்கருணை பேழையில் இயேசு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம அவர்கள் தங்கள் இஷ்டப்படி என்ன செய்கிறாங்க? என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. அல்லேலூயா. அதுலேயும் கொஞ்சம் ஓவராக இப்போ என்ன ஆகிட்டு, அவங்கவங்க அட்டகாசத்தை ரொம்ப தலைதெறித்து தங்களுடைய இழிவான காரியங்களை நிறைவேற்றுகிறார்கள். முதலாவது பாருங்க, இறைவனின் செம்மறி. இவர்தான் உலகத்தினுடைய பாவங்களை போக்கக்கூடியவர். நான் ஆண்டவரை தேடுறேன்னா எனக்கு தெரியணும் என் ஆண்டவர் யார். பிரைஸ் தி லார்ட். இவர்கிட்ட என்ன இருக்கு? இவரால் மட்டும்தான் என் பாவங்கள் என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். கை தட்டுங்க பாப்போம். இவரால் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. கை தட்டுங்க பாப்போம். ஆமென். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப முதல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்கள் அவங்க இயேசுவை பார்த்து கேட்டாங்க, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ஆண்டவர் சொன்னார், வந்து பாருங்கள். நீங்க இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிற ஆலயத்துக்கு ஏன் வர்றீங்க? சொல்லுங்க, ஆண்டவர் ஆலயத்துக்கு எதுக்கு வர்றீங்க? சொல்லுங்க, எதுக்கு? பிரம்மாண்டத்தை பார்க்க. 3 கோபுரம் இருக்குப்பா எங்க ஊர்ல. எங்க ஊர்ல தூண் தூணா வச்சிருக்குப்பா. எங்க ஊர்ல நாங்க பயங்கர லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கா இன்னைக்கு இதில் தான் பெருமைப்பட்டுக்கிட்டு கிடக்குது. கிறிஸ்தவ பஞ்சங்கள், கிறிஸ்தவ அலங்கோலங்கள், பிரம்மாண்டங்களிலே பரிதாபமாய் தங்களை இழந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவம். இயேசு சொன்ன எளிமையெல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவங்க ஆண்டவரோடு தங்கினார்கள். இன்னைக்கு நாம ஆண்டவரோடு தங்குகிறோம், ஆலயத்துக்கு வர்றோம், பூசைக்கு வர்றோம். 1 மணி நேரம் பூசை, அந்த 1 மணி நேரம் திருப்பலியில 10 நிமிஷம் கூட பிரசங்கங்க இல்லை. ஒரு 7 நிமிஷம் பிரசங்கத்துக்கு மேலே போயிட்டுனா சாமியாரை முறைக்க ஆரம்பிக்கான். கையை இப்படி பார்க்குறான். சிலர் அதை அட்வான்ஸ் தாண்டி என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே ஆயத்தமாக இருந்தாங்க. கை கொடுத்து சொல்லுங்கள், என்ன செய்கிறாங்க? பிரசங்கம் ஆரம்பிக்க முன்னக்கூட்டியே சொல்லுங்கள், ஆயத்தமாக இருந்தாங்க. எதில்? தூங்குறதுக்கு. ஒரு மினி தூக்கம். இப்போ கடைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஹோட்டலில் மினி டிஃபன், அதே மாதிரி ஒரு மினி தூக்கம். அப்படிதானக்கா? நீட்டாக உட்காந்து மெல்ல, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அப்படியே ஒரு கண்ணை மூடி ஒரு தியானம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாக்க நீட்டி நன்மை மட்டும் வாங்குறதுக்கு வேகமாக வந்துருந்தாங்க. பூசைக்கு போனேன், பூசைக்கு போயிட்டு வந்தேன், ஆண்டவர் இருக்காருன்னு என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சுதா?
நான் ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிச்சனா, நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினேனா, என் கடவுளை நான் கண்டேன் என்று என்னால் இன்று சொல்ல முடியுமா? நீ பூசைக்கு போனீங்களா? திருப்பலிக்கு போனீங்களா? கை தூக்குங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு நான் என் ஆண்டவரை திருப்பலியில் கண்டேன். மனசாட்சி தொட்டு போனேன், வந்தேன், போனேன், வந்தேன். கறி விற்குமோ, கறி இப்போ விற்குமோ, கிடைக்குமோ? இன்னைக்கு வேற அறிக்கையாக வாசித்துக்கிட்டு இருக்காரு. லேட்டாக போனால் பீஃப் கிடைக்காது, கோழி தான் கிடைக்கும். இதெல்லாம் இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவ அன்னையிலேருந்து இதே அவ்வளோ தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை கண்டேன். முதல் தேடுதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? வாசிங்க, வாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் படித்து பாருங்கள். அல்லேலூயா. இப்போ 41 வசனத்தை படித்து பாருங்க. 41. அவர் போய் முதலில் தம் சகோதரனான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 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 சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை நாங்க பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. 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 நாங்க யாரை பார்த்தோம்? மெசியாவை பார்த்தோம், மீட்பரை பார்த்தோம். ஏசப்பாவை நான் பார்த்தேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் மெய்யாகவே நமக்காக இறங்கி வருகிறார். ஆனால் நமக்கு அவரை கண்டுகொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல தேடுதல் எப்படி இருக்கணும்? உங்கள் இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு விதமான தேடுதல். இந்த தேடுதல் இன்று நமக்குள் இருந்தால் பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது பைபிள் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். ஆண்டவரை தேடின தேடுதல். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். லூக்கானர் செய்தி 8ஆம் அதிகாரம். லூக்கானர் செய்தி 8ஆம் அதிகாரம் 40 எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்களேன். 43வது வசனம். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் இருந்தார். அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்கவில்லை, குணமாக்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னு, இயேசுவை மெசியாவாக கண்டார்கள். ரெண்டாவது பாருங்க, 12 ஆண்டுகள் உதரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் இருந்தார். அந்த பெண் எல்லாத்தையும் இழந்துட்டா. நோயாலும் பலவீனத்தினாலும் மீண்டும் மீண்டும் அவள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார். ஒரு நாள் தன்னுடைய மனதில் முடிவெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் என்ன முடிவெடுத்தா அப்படின்னா 44வது வசனம். அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று அந்த பெண்ணுடைய வியாதி அவரை விட்டு நீங்கி போயிற்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. இத பத்தி நீங்க படிக்கணும்னா பைபிள் சொல்லுகிறது. நீங்க மார்க் நற்செய்தியில நீங்க 5ஆம் அதிகாரம் 21 43 பிறகு படிச்சுக்கோங்க. அதுல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவள் தனக்குள் ஒரு முடிவெடுத்தாள். என்ன முடிவு? நான் இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் விளிம்பை தொடுவேன், நான் சுகமடைவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அப்ப ஒண்ணு, நீங்கள் மெசியாவை, இறைவனை காண வேண்டும். இரண்டாவது, உங்கள் இதயத்தில் விசுவாசத்தோடு அவரை தேடல்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை தேடுறது என்ன? என் ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக நலம் தருவார், என் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார், என் ஆண்டவர் என் மீது மனம் இறங்குவார், என் ஆண்டவர் எனக்குரிய தேவைகளை சந்திப்பார். நான் அவரை தேடுகிறேன், அவரை கண்டடைவேன், அவரால் என் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர, சொல்லுங்க, கொண்டு வர முடியும். இதனால தான் அவள் சுகமடைகிறாள். ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்டது யார்? ஏன் இயேசுவை யாருமே தொடலையா? எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க. இன்னைக்கு உள்ள உலகத்தில்னா ஆண்டவர் நடந்தா எத்தனை பேர் செல்ஃபி எடுப்பாங்கன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை தொட்டவர்கள் எல்லோரும் சுகமடையவில்லை. தன் இதயத்திலே விசுவாசத்தை நிரப்பிக்கொண்டு முழு இருதயத்தோடு தொட்டால் அவள் நலமடைந்தாள். அவளுடைய தேடுதல் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கடவுள் தர விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நீங்கள் ஒரு நபரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒன்று, ஆண்டவரை மெசியாவை கண்டோம், இயேசுவை என் கண்கள் காணணும், அப்படிப்பட்ட தேடுதல். இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்ற இவரால் மட்டும்தான் முடியும் என்ற முழு மனதோடு நீங்கள் அவரை தேடுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு தேடுதல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யோவான் நற்செய்தி நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 11வது வசனம், மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார், அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த மரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இது அன்னை மரியாள் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில், பல நேரங்களில் மரியான்னாலே உடனே என்ன எல்லாரும் என்ன செய்கிறது? இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தரை கேட்குறேன், லூசியா, ஹெலன் அம்மாள், அப்படி தானே, அப்புறம் செசிலி அம்மாள், சிறுவங்கள் இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, எத்தனை மாதா பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். லூசியா திருவிழாக்கு எங்கேயா போறீங்கன்னு கேட்டேன். சும்மா வச்சுக்கணும், குறும்பூருக்கு திருவிழாவுக்கு போகிறாங்க. எங்கே போகிறீங்க? மாதா கோயிலுக்கு திருவிழாவுக்கு போகிறேன். மாதா கோயிலுக்கா? குறும்பூரில் எங்கேயா மாதா கோயில் இருக்கு? குறும்பூரில் மாதா கோயிலாக இருக்கு? லூசியா சர்ச்சி. என்ன இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்ன? புனிதர்கள்னா யாருன்னே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புனிதர் எல்லாம் பாருங்க, வித்தியாசமே தெரியாம தான் நம்ம இன்னைக்கு வரை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பைபிள் சொல்லுகிறது, இந்த மரியா ஆண்டவரால் மீட்கப்பட்ட மரியாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மரியா இயேசுவை, இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை தேடி வந்தார். அதனால தான் இந்த வசனத்தை நீங்கள் படிப்பீங்கன்னா, நான் இன்னொரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் லூக்கா நற்செய்தியை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்களேன், 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தில் லூக்கா 24:5, அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? கல்லறையில் தேடுவது ஏன்? ஒரு தேடுதல் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. என்ன, நீங்க அதனால தான்
யோவான் நற்செய்தியில் படிச்சீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த தேடுதல் எப்படி இருந்துச்சுன்னா இருதயபூர்வமான தேடுதல். பிரைஸ் தி லார்ட். அன்பின் வெளிப்பாடான தேடுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏனம்மா அழுகிறாய்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, வானதூதருக்கு ஏன் அழுற? அல்லேலூயா. இப்போ என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அந்த அம்மா புலம்புது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அந்த பெண்ணை பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஏனம்மா அழுற? அவ சொல்றா, ஆண்டவர் கேட்குறார், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரன் நினைச்சி, ஐயா அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீரென சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன். நான் அவரை, சத்தமா சொல்லுங்க, எடுத்து செல்வேன். நீங்க எங்கேயாவது அவரை வச்சிருந்தீங்கன்னா அவரை சொல்லுங்க, நான் கொண்டு போய் அவரை எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது நடக்கிற சம்பவம் கல்லறையில். எங்க சொல்லுங்க? கல்லறையில். இப்போ நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு கல்லறைக்கு போயிருக்கீங்களா? கல்லறைக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களாக்கா? கேட்குறதுக்கு சொல்லுங்க. கல்லறையில் எப்பா என்ன விட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு நிறைய உண்மையான அழுகைகள்லாம் நிறைய இருக்குது. நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, அதோடு தான் அனுப்புனாங்க. கடைசியில் கையை காலெலாம் கெட்டெல்லாம் நினச்சிவாங்க, மெல்ல மெல்ல அவுத்து விட்றாங்க சில இடங்களில், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. இப்போ இந்த இருக்குன மோதிரம் ஒன்று கிடக்கு. சரி, நான் பெற்ற பிள்ளை தான், நல்ல பிள்ளை, என் பயலை நான் தூக்கிட்டு வந்துடுதுன்னு யாரும் தூக்கிட்டு வர போகிறதில்ல. ஆனால் கையை கடிச்சாவது மோதிரத்தை என்ன செஞ்சிருவாங்க? சொல்லுங்க ஏக்கா, சிரிச்சுக்கிட்டு சொல்லு. நீ காதலெல்லாம் போட்டிருக்கிறத முதல்ல கலத்தி வச்சிரு, அப்புறம் போய் பெட்டியில் படு, இல்லைன்னா காதை அறுத்துருவானுங்க. சொல்லுக்கா, என் பையன் கொண்டு போட்டோம்னு யாராவது விட்றாங்களா? என் பொண்டாட்டி கழுத்தில் உள்ள தாலியை கலத்தாதீங்க சொல்லுவாங்களா? அவங்க விட்டாலும் அடுத்த நாள் உங்கள் பிரேதம் வெளியே கிடக்கும். எங்க சொல்லுங்க. அதனால தான் பாருங்கள், எனக்கு சமீபத்தில் நான் பார்த்தேன், ஏன் கிழிச்சு சேலையை உடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு தெரியாது பிரதர், நம்ம கட்டியிருக்கிற அந்த பட்டு சேலைக்காகவா போன வாரம் இப்படி தான் ஒரு வசதியானவங்க நல்ல சேலை கட்டி அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலைல போய் பார்க்க போயிருக்காங்க, கல்லறையை சமப்படுத்த, பாடி வெளியே கிடக்குது, நிர்வாணமாக கிடக்குது. இருக்கிற சேலையெல்லாம் அடிச்சுட்டாங்க, உருவி கொண்டு போயிட்டான். ஏதை பாருங்க, இந்த உலகம் என்ன தேடுகிறது, ஆனால் மரியா என்ன தேடினாள்? ஆண்டவரை நான் எடுத்து செல்வேன். அவர் சவமா செத்துட்டாரா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைங்க, எனக்கு அவரை தாங்க, நான் அவரை கொண்டு போறேன். இன்னைக்கு கடவுள் நம்முடைய இதயத்தின் வாஞ்சையை அவர் விரும்புகிறார். நம்முடைய இதயத்தோட வாஞ்சையை சொல்லுங்க, ஆண்டவர் விரும்புகிறாரு. நாம் அவர் அன்பு செய்யணும், ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவரை அன்பு செய்யறதுல நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒன்று, ஆண்டவரை தேடுவதில் மெசியாவை கண்டோம் என்கிற வாஞ்சை. இரண்டாவது, என் ஆண்டவரால் எனக்கு மாற்றம் வரும் என்ற தேடுதல். மூன்றாவது, என் ஆண்டவரை நான் சுமப்பேன், என் ஆண்டவரை நான் எடுத்து செல்வேன் என்ற தேடுதல். அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொன்னார், மரியா, பிரைஸ் தி லார்ட், உயிர்த்த ஆண்டவரை அவள் கண்டுகொண்டாள். இன்னைக்கு சகோதரியே, சகோதரனே, முழு இருதயத்தோடு நீ ஆண்டவரை தேடுகிறாயா? உன்னுடைய தேடுதல் ஆண்டவரை முழுவதுமாக தேடுகிற தேடுதலாக இருக்கும் என்றால்
பைபிள் சொல்கிறது, சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை ஒன்றும். நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று ஒரு பல்லவியை நாம் பாடப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. பாடுவோம். குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். பாடுவோம். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. பாடும். குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஒரு நிமிடம் முழங்கால் படிடுவோம். 2 கைகளை நாம் விரித்து ஆண்டவர் நோக்கி நாம் பார்த்து சொல்வோம். இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு தேட தவறியதற்காக எங்களை மன்னித்தருளும். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கம் வையும். நாங்கள் சுய லாபத்தோடும் சுய நலன்களோடும் உலக ஆடம்பரங்களுக்காகவும் உலக தேவைகளுக்காகவும் உம்மை தேடிய நாட்களுக்காக எங்களை மன்னித்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, 2வது கடவுளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல முழு உள்ளத்தோட நீங்கள் அவரை தேடக்கூடியவர்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். 2வது ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாசிங்க. 2 குறிப்பேடு 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். 30:10 வாசிக்கிறேன், கவனியுங்கள். 30ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் படிங்க. நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் உங்கள் சகோதரர்களும் புதல்வர்களும் தங்களை சிறுமைப்படுத்தியோடமிருந்து இரக்கம் பெற்று
இந்த நாட்டுக்கு திரும்பி அனுப்பப்படுவர். ஏனெனில் உங்கள் கடவுளாய் ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர். நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளார் என்றனர். Praise the Lord. Praise the Lord. முதல்ல நீங்க யாரை தேடணும் சொல்லுங்க? யாரை தேடணும்? ஆண்டவரை நீங்க என்ன செய்யணும்? தேட வேண்டும். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை நீங்க தேட வேண்டும். ஆமென். எப்படிலாம் தேடணும் சொல்லுங்க? மெசியாவை கண்டோம், ஆண்டவரை கண்டேன், ஆண்டவரால் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நான் ஆண்டவரை தூக்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். மிச்சம் மீதி ஏதாவது வெள்ளி அரணா கயிறு போட்டிருப்பாரோ, இல்லைன்னா கையில் காதில் விட்டு போன ஏதாவது காது மாட்டி இருக்குமோ? அப்படி தானே? இன்னைக்கு அதுக்காகவே கடைசி வரை போயிட்டு வர்றாங்க நிறைய பேர். எங்க அவ்வளோ பாசமாக? இல்லை ஏமாத்திடக்கூடாதுல்ல போட்டதை, அப்புறம் அவங்களே பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடப்பாவில. இப்படிப்பட்ட உலக தேடுதல் நிறைய. இது இல்லை கடவுளை தேடுற தேடுதல். அல்லேலூயா. கடவுளை நீ தேடும் பொழுது நான் என் தெய்வத்தை எடுத்துக்கொள்வேன், என் ஆண்டவரை எனக்கு சொந்தமாக்குவேன். அப்போ ஒன்று, முழு இதயத்தோடு அவரை தேடு. Praise the Lord. ரெண்டாவது என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுறாங்க. சொல்லுங்க, என்ன செய்யறாங்க? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆனா ஆண்டவரை தேடுகிற எல்லோரும் பாவத்தை விடுவதில்லை. ஆண்டவரை தேடுற எல்லாரும் என்ன செய்யறதில்லை? பாவத்தை விடுவதில்லை. சொல்லுங்க. ஆண்டவர் கூட இருக்கிறதுனால நீங்க மோட்சத்துக்கு போக முடியுமா? அப்படின்னா யூதாஸ் போயிருக்கணும். இயேசு கூடயே தான் இருந்தான். இயேசு கூடயே தானே இருந்தான். ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் யூதாசும் இருந்தான். ஆண்டவர் எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அங்கெல்லாம் அவனும் இருந்தான். ஆனா யூதாஸ் கடைசி வரையில் என்ன செய்யல? அவன் மாறவே இல்லை. நீங்க ரெண்டாவது பாருங்க, தேவனிடத்துல திரும்பு. சொல்லுங்க, யார்கிட்ட திரும்பு? ஆண்டவர்கிட்ட திரும்பணும். நீ ஆண்டவர்கிட்ட திரும்ப வேண்டிய நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்புவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வேகமாக உங்களுக்கு இந்த பகுதியை விளக்குகிறேன். நீங்க எடுத்து வாசிங்களேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, நோக்கி அழ வேண்டும். வாரேன் 11ஆம் வசனம் சொன்னேன். நானே வாசிக்கிறேன். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்திற்கு சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடத்தில் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே நல்லது என்றார்கள். யாரு சொல்லுங்க? யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கத்துனா ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்களுடைய துன்பத்தை கண்டேன். எகிப்தியர் அவர்களை கொடுமைப்படுத்துவதனால் அவர்கள் இடுகிற சப்தத்தை என் காதுகளால் கேட்டேன். என் ஜனங்களுக்கு நான் விடுதலையை கொடுப்பேன். ஆண்டவர் வந்து அவர் எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு போறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிச்சு கொண்டு போனாரு. கொண்டு போன அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லுங்க. கொண்டு போன அவர்கள் கடவுளோடு நடக்கவில்லை, அவர்கள் எகிப்தோடு தான் நடந்தார்கள். எப்படிதான் இருந்தாங்க?
சொல்லுங்க, எப்படி தான் இருந்தாங்க? அவங்க எகிப்துக்கு மேலே தான் அவங்களுக்கு கண்ணு, எகிப்துக்கு மேலே தான் அவங்க நாட்டம். எகிப்தை தான் அவர்கள் விரும்பினார்கள், எகிப்தை தான் அன்பு செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை தேடி காலையில் 5 மணிக்கே பூசைக்கு வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு வர குடிப்பழக்கத்தை விடலை. ஆண்டவரை தேடி அதிகாலை, அதுவும் தவக்காலம் மாதிரிலாம் வந்துட்டுனா காவி ப்ளூ எல்லாம் இருக்கு. ஆனால் பாவத்தை மட்டும் என்ன செய்யறதில்ல, விடுறதே இல்லை. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி வா. என்ன செய்? நீ எப்படி திரும்பணும்? இன்னைக்கு நீங்கள் சாதாரண சின்ன ஒரு உதாரணம், இன்னைக்கு உங்கள் கணவரை நீங்கள் அன்பு செய்யணும்னா உங்கள் அம்மா வீட்டை நீங்கள் மறக்கணும். பிரைஸ் தி லார்ட். கணவர் அன்பு செய்யணும்னா யாரை மறக்கணும்? அம்மா வீட்டை மறக்கணும். சிலருக்கு வாயை திறந்தால் எப்பவுமே என்ன வரும்? சொல்லுங்க, நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தோம் தெரியுமா? அங்கே கஞ்சி இல்லாதது அவங்களுக்கு தெரியும். ஆனால் விடுற உதார் சொல்லணும்ல, என்னது தெனாவட்டு அப்படி கொஞ்சம் எப்பவுமே எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் ராணி மாதிரி இருந்தோம், அங்கே நீ சாணி அள்ளிட்டு இருந்தது தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். அப்படி தானேக்கா வெளியே. ஆனால் வீட்டுக்கார என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் அதுக்கு அங்கேயே என்னை விட்டுருங்க, நான் போயிருந்தேன். போன்னு சொல்ல மாட்டாருங்கிற நம்பிக்கையில் தான் நிறைய பேர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ராசாத்தி போயிட்டு வாமான்னு சொல்லிட்டா என்ன செய்வீங்க? சொல்லுங்க. நீ ஒரு 10 நாள் உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வா, நானே வண்டியை முடிச்சு உன்னை விடுறேன். போவீங்களா? உங்களுக்கு தெரியும், 2 நாள் தான் கஞ்சி ஊற்றுவா. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பேசியே தான் பிள்ளைகளை கடைசி வர வாழா வெட்டியாக உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க தெரியாமல் தன் பிள்ளைகளை தாங்களே என்ன செய்கிறாங்க? வீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. எகிப்திலே தான் அவருடைய மனம் இருந்தது. எகிப்தில் எங்களுக்கு அது இருந்துச்சு, எகிப்தில் எங்களுக்கு இது இருந்துச்சு, எகிப்தில் எங்களுக்கு, எகிப்தை விட்டு அவன் வெளியே வரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பு, மனம் திரும்பி வா, உன் மனசை திருப்பு. பிரச்சனை வந்துட்டா உடனே பழைய பாவத்துக்கு போறவங்க நல்லா கவனிக்கணும். மனித வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். சில சொல்லுவாங்க, நான் பைபிளை எடுத்தேன், சோதனைக்கு மேலே சோதனை, ஜெபத்துக்கு வந்தேன், இனிமெல்லாம் வரவே மாட்டேன். திரும்புதல், இது பாவத்தை நோக்கி திரும்புகிற கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வெற்றியை பெறணும்னா 1000 சோதனைகள் வரும். வருமா? சொல்லுங்க, வருமா வராதா? நீ வெற்றி பெறணும்னா, வெற்றி என்பது சும்மா சாதாரணமாக கிடைக்கிற பொருள் இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு காணான ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்தார். ஆனால் அதுக்கு முன்னால அவர்களை அவர் சோதித்தறிந்தார். கொடுத்துருக்கலாம், உடனே கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் காணான்ல ஆண்டவர் சேர்த்துருக்கலாம், சேர்க்கல. ஏன்? இவனுடைய கேரக்டர் அவருக்கு தெரியும். சில நேரங்களில், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவதற்கு முடியாதவர் அல்ல. நம்மை புரிந்து தான், நம்மை தெரிந்து தான் தேவன் நமக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ திரும்பு. எப்படி திரும்பு? சொல்லுங்க, எப்படி திரும்பு? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ உன் கடவுளாய் ஆண்டோட என்ன செய்யணும்? திரும்பு. எப்படி திரும்பணுமா தெரியுமா? எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 4ஆம் அதிகாரம், தயவு செய்து எரேமியா 4:1 வாசிக்கிறீங்களாமா? எரேமியா
இஸ்ரவேலே நீ திரும்பி வருவதாக இஸ்ரவேலே நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். என்னிடத்திலே திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றி அருவருப்பானவற்றை அகற்றி என் திரு முன்னிருந்து அலைந்து திரிய மாட்டாய். அருவருப்பானது அகற்றினாதான் என் திருமுன்னில இருந்து நீ அலைந்து தெரிய மாட்டாய். நீ பாருங்களேன் பிரதர், ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. சிஸ்டர், உங்களுக்காக தான், எனக்காகவும். நீ அருவருப்பெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நானும் ஆண்டவரை தேடி தான் வர்றேன் அப்படின்னா நீங்கள் எப்படி போவீங்க தெரியுமா? ஒரு நாள் இயேசுவை தேடி ஒரு மனுஷன் வந்தான். வந்து இயேசுவை பார்த்து சொன்னா, நல்ல போதகரே, நான் நிலை வாழ்வடைய என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், ஏப்பா கட்டளைகள்லாம் கடைப்பிடிப்பா. அவன் உடனே சொன்னான், எனக்கு சின்ன வயசுலேருந்தே கட்டளையெல்லாம் நல்லா தெரியும், நான் அதெல்லாம் ரொம்ப கவனமாக கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவனை பார்த்து மனதுருக்கத்தோடு பார்த்தாராம். இன்னைக்கு இங்கே இருக்கிற நம்ம யாராவது சரி இந்த தப்பை விட்டுருங்கக்கா, கொஞ்சம் கோபத்தை குறைங்க, அதெல்லாம் நான்லாம் என்ன மாதிரி ஒரு சாந்த சுருபி உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கொஞ்சம் தங்கச்சி பைபிள் படி. பைபிளா? நான் 32 நேரம் படிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? சில வீட்டுக்கு போகணும்னா வீடு சந்திக்க போகும் பார்த்தீங்களா? அப்போ அம்மா இந்த வசந்த படிங்க. வசனம் நான் பைபிள் படிக்காமல் படுக்கவே மாட்டேன். சரி கொஞ்சம் திருப்பாடலை எடுங்க அப்படிமே. அது திருப்பாடலை தேடும், சேட்டலைட் வச்சு கூட தேட முடியாது, அந்த அளவுக்கு இந்த அக்கா தேடும். அவள் கண்டே பிடிக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? ஊர்கா மாதிரி கூட பைபிள் அடிச்சது கிடையாது, தொட்டதே இல்லை. சில வீட்டில் போனீங்கன்னா நான் எங்களை மாதிரி ஜெபம் பண்ணுற ஆள் உலகத்திலே கிடையாது. சரி ஒரு பரலோக மந்திரம் சொல்லுங்களேன். சொல்லுவாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு தலை மயக்கம் வந்துடும். ஆனால் இந்த பித்தலாட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. அதாவது சொல்லுவாங்கள்ல, தமிழில் சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன விடாது, மண் ஓட்டாதபடி நாங்கள் பேசுவோம்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்கு பிடிக்காதது என்ன? நீ செய்கிறத மறைச்சிட்டு நீ வெளியே போடுற வேஷம் அவருக்கு பிடிக்கவே. இவன் வந்தான், வந்து பெரிய அப்படியே மீசை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டாத ஆள் பத்திலா. அவன் சொன்னான், என்ன சொன்னான்? கட்டளையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன்ட ஒரே ஒரு குறை இருக்கு, உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. பைபிள் சொல்லுகிறது, அவன் உடனடியாக முகம் சோர்ந்து இயேசுவை விட்டு விட்டு போய்விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டு போகிறது காரணம் என்ன? நல்லா குடிங்க பிரதர், காணிக்க கொடுங்க அப்படின்னா சந்தோஷம். நீங்கள் என்ன வேணாலும் வட்டிக்கு விடுங்க, நீங்கள் எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் அவன் டெய்லி 100 பேரை கூட்டு வருவான். ஆனால் பாவத்தை விடு, அக்கிரமத்தை விடு, அநியாயத்தோடு இந்த தேவனிடத்தில் நீ வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதுன்னு சொன்னால் அடுத்தவனை எட்டி கூட நீ அவனை பார்க்கவே முடியாது. ஏன்? இந்த மனசில் பாவத்தை விடுறதுக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. அநீதியையும் அக்கிரமத்தையும் அகற்றி தீமைகளிலிருந்து விடுதலை அடைந்த ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைத்தால் இவர்கள் அதற்கு செவி கொடுப்பது இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த எகிப்திலேயே கடந்த ஜனங்களை 40 வருஷம் பாலைவனத்தில் ரவுண்ட் அடிக்க விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், விவரம் தெரியாத ஒரு கூட்டத்தை தான் என்ன செஞ்சது, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு அது வர நீங்கள் அவ்வளோ பேரும் கடைசியில் உள்ள ஆள் எகிப்துன்னு எவன் சொன்னியோ அவனெல்லாம் பாலைவனத்திலே நான் அழிச்சிருந்தேன்னு அழிச்சிட்டார்.
உன் மனம் பாவத்துக்குள்ளே இருக்கும் என்றால் கண்டிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வரவே வராதுங்க. பாவத்தை விடு, அநீதியை விட்டுட்டு ஆண்டவிடத்தில் திரும்பு. எப்படி திரும்பு? இழிவானவற்றை அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிய மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனத்திற்கு முன்பாக தயவு செய்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. நீங்க யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். நல்லா கவனிக்கணும். முழு மனசோடு யாரை பிரதர் நம்பணும்? ஆண்டவரை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழு மனதோடு முதல்ல முழு மனசோடு யாரை? ஆண்டவரை தேடு. ரெண்டாவது முழு மனசோடு நீ ஆண்டோட திரும்பி வா. அரைகுறை மனசு இல்லைன்னா உள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படிலாம் வச்சுட்டு என்ன செய்யாத, வராத. சில நேரங்களில் சில வீடுகளில் பார்த்துருக்கலாம், இந்த திருமண அழைப்பதெல்லாம் கொடுத்து போன் வரணுமேன்னு வந்தேன். பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆளை? கடைசியில் ஒன்று நீங்கள் திருப்திப்படுத்தவே, சொல்லுங்கள், திருப்திப்படுத்தவே 4 கேரி பேக் பிரியாணி வாங்கினாலும் அவனுக்கு தாங்காது. பிரைஸ் தி லார்ட். அப்படி தானுக்கா? வரணுமேன்னு வருவானே இந்த அரைகுறைக்காரன். ஏதோ வந்து வீடு வர வாசல் வர வந்து படியேறி பத்திரிக்கை கொடுத்துட்டேன், அதனால் என்ன செஞ்சேன், வந்தேன். பெருசாக என்ன கிழிச்சேன் அப்படின்ட்டு உன் தலையிலே மிளகா அரைச்சிட்டு போவாங்க. நீ இதே மாதிரி ஆண்டவர்கிட்ட அரைகுறையோடலாம் வந்துன்னு வச்சுக்கோ, நீ முழுசாக போக மாட்ட. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? அரைகுறையான திரும்புதல். அரைகுறை மனசு எங்கேயோ இருக்குது, உடம்பு மட்டும் இங்கே இருக்குது. விட்டுரு. மூணாவது முழு மனதோடு தேவனை நம்பு. நீங்க நல்லா கவனிக்கணும். எப்படி நம்பணும்? முழு மனசோடு ஆண்டவரை நம்பு. நானும் ஒரு தம்பியும் நேற்று காலை வேளையில் வர்றோம். ஒரு சின்ன பையனுக்கு காய்ச்சல் விட்டு விட்டு வருதான். சில காய்ச்சல் ஒரு நாளில் சுகமாகும், சில காய்ச்சல் வார கணக்காலம் ஆகி தான் சுகமாகும். ஆனால் பார்க்குறேன் தம்பி வந்துட்டுங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிப்பார், நிப்பாட்டுறேன், தெரிஞ்ச முகம், போய் நிற்கிறா, வேகமாக உள்ளே ஓடுறா, ஏதோ அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போன மாதிரி. நான் வண்டியை நிப்பாட்டிடுங்க வா அப்படி. என்ன இப்போலாம் ரொம்பலாம் ஒன்று சொல்கிறதில்ல, நம் கடவுளை நீ நம்புறியா, ஆண்டவரை நம்புறேன்னா இந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அவட திருந்து இல்லையா, இதனுடைய விளைவை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், தாயத்து, தகடு, பார்வை பார்க்குறது, இப்படிப்பட்ட கடவுள் அருவருக்கிற காரியங்களை தேடி போனீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெறவே மாட்டீங்க. ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? முழு மனதோடு அவரை நம்பு. எப்படி? இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தெரியாமல் ஏதாவது நடந்துருமா? சொல்லுங்கம்மா, நடக்குமா? சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க போகிறதே ஆண்டவருக்கு தெரியும். இவா இந்த சூழ்நிலையில் என்ன நம்புகிறாளா இல்லைன்னா என்னை விட்டுட்டு ஓடுறாளா? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏங்க உங்களுக்கு கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் மகனோ மகளோ இதெல்லாம் நீங்கள் உண்டாக்குனது கிடையாது. யார் கொடுத்தது? சொல்லுங்கள், யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுறதை நீ பார்ப்ப. ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? யோசித்து பாருங்க, இன்னைக்கு என்ன செய்கிறோம்? தேவனை நம்ப வேண்டிய ஜனங்கள் தேவனை விட்டுட்டு
இந்த உலகத்தினுடைய தீமைகளை தேடி போகிறாங்க. 4 நட்சத்திரம், ஜோசியம், ஜாதகம், வாஸ்து, யார் எதை சொன்னாலும் அதை நம்புறீங்க. விளைவு சாபங்கள் வருகிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமான சகோதரனே, சகோதரியே, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்புகிறவன் நலமுடன் வாழ்வான். யாரை நம்புறவன்? ஆண்டவரை நம்புகிறவன். சொல்லுங்க, யாரை நம்புறவன்? ஆண்டவரை நம்புறவன் நலமோடு வாழ்வான். முழு மனசோடு அவர் நம்பு. உன் இருதயத்தில் கடுகு ஒரு துளி அளவு கூட அந்த நம்பிக்கையில் என்ன இருக்கக்கூடாது? தடம் பொருளுகிற சிந்தனை இருக்கவே. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமா, இதை செய்யலாமா? வாழ்வோ சாவோ நான் யார் கையில் விழுவேன்? ஆண்டவர் கையில் விழணும். யோபு சொன்னார், ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் போடும், நான் உம்மை விட்டு போகவே மாட்டேன். சாத்ராக், மேசாக், அபேத்நேகோவுக்கு முன்னால் ராஜா ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தான். என்ன கொடுத்தான்? நீ மட்டும் சிலையை வணங்கிரு, உனக்கு விடுதலை. ஆனால் 3 பேர் சொன்னாங்க, நாங்கள் எங்கள் கடவுளாய் ஆண்டவரை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டோம். நீ எரிகிற தீச்சுழலை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, எங்கள் கடவுள் விடுவிக்க வல்லவர். ஒருவேளை அவருக்கு மனசு இல்லாட்டாலும் நாங்கள் இதை செய்யவே மாட்டோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு துணிச்சல் வேணும். என்ன துணிச்சல்? வாழ்வோ சாவோ என்ன வந்தாலும் சரி, ஆண்டவர் தாங்க நம்புவேன். நீ அவரை பிடிச்சுக்கோ, மழை போல இருக்கிறத பனி போல அவரு மாற்றுவார். நீ அவரை நம்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் முடிவு கட்டுவார். ஆமென். அவன் முதலாவது என்ன செய்யணும்? முழு உள்ளத்தோடு அவரை தேடு. 2வது, முழு உள்ளத்தோடு அவர்கிட்ட திரும்பி வா. 3வது, முழு உள்ளத்தோடு அவரை நம்பு. அப்பொழுது உன் வாழ்வு செழிக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். முழங்கால் படியிடும். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் வையும். தகப்பனே, உம்முடைய கரம் எங்கள் மீது வைக்கப்படட்டும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நல்ல தாகத்தோடு கூப்பிடுங்க. ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் மீது பரிபூர்ணமாக இறங்கும்படி ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை இயேசையா, ஆராதனை, ஆராதனை. பாடும். ஆராதனை, ஆராதனை. அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை, ஆராதனை இயேசையா, ஆராதனை, 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 ஆராதனை இயேசையா, ஆராதனை, ஆராதனை,
அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். எல்லாம் வல்லவரே எங்கள் தேவனே. எல்லாம் வல்லவரே எங்கள் தேவனே. உமக்கே நாங்கள் ஆராதனை. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. இயேசுவே 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 பாடுவோம். இயேசுவே 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 உம்மை முழு உள்ளத்தோடு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. இயேசையா நம்பிக்கையோடு பாடுவோம். ஆராதனை ஆராதனை. என் மீட்பரே என் மீட்பரே என் பாவங்கள் சுமந்தவரே. பாடுங்கப்பா. என் மீட்பரே என் பாவங்கள் சுமந்தவரே. என் பாவங்கள் சுமந்தவரே. ஐயா என் பாவங்கள் சுமந்தவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் அப்பா. உம்மை விட்டு தூரமாய் போனேனே என்னை மன்னியோ. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. இயேசையா ஆராதனை ஆராதனை. பாடுவோம். ஆராதனை ஆராதனை. இயேசையா ஆராதனை. என் நோய்களை சுமந்தவரே சுகப்படுத்தும் என் தெய்வமே. என் நோய்களை சுமந்தவரே சுகப்படுத்தும் என் தெய்வமே. என்னை சுகப்படுத்தும் என் தெய்வமே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே பாடுவோம் இயேசுவே 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 உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உமது காருண்யமும் உமது கிருபையும் ஒவ்வொரு மீதும் இறங்கி வருவதாக. உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, நீர் இப்பொழுது உம்முடைய ஜனங்களை நீர் தொடுகிறீர். உமது மனதுருக்கத்தினால் இப்பொழுது நீர்களை நிரப்புகிறீர் சுவாமி. உண்மையாய் உம்மை தேடுகிற மனிதன், உண்மையாய் உம்மிடத்தில் திரும்பி வருகிற மனிதன், உண்மையாக உம்மை நம்புகிறவன் பாக்கியவான்.